ரோஹிணி எல்லா விஷயத்துலயும் மாட்டாம தப்பிச்சுட்டே இருக்காங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பார்வதி இல்லாதனால ஆன்ட்டி நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோடனே நான் கடைக்கு வந்திருக்கேன், ஏன் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க ஆன்ட்டி, நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இங்க இருக்க பக்கத்து கடைக்கு தான் வந்திருக்கேன், இந்த உடனே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சரி நேத்தே ஒண்ணுமே சாப்பிடாம போயிட்டு, அதனால இன்னைக்கு நான் ஒரு காஃபி மட்டும் போட்டு வந்துடுறேன், நீ உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிச்சனுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி இதுதான் ஒரு நல்ல சான்ஸ், இப்ப போய் நம்ம அமௌண்ட் எடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் போயிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்க. யாருக்குமே தெரியாம அந்த அமௌண்ட் எடுத்து பேக்ல வச்சுட்டு பூட்டிட்டு சாவி அதே இடத்துல வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு நான் கிளம்புறேங்க ஆன்ட்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வித்யாக்கு கால் பண்ணிட்டு நான் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டேன், என்கிட்ட 2 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்கு, நான் சொன்ன இடத்துக்கு வா, நம்ம சிட்டியை பார்த்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்த்து 2 லட்ச ரூபா அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. வித்யா கேட்குறாங்க, எப்படி இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்ட, இப்போ விஜயா ஆன்ட்டி தேடினாங்கன்னா நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொன்னே. என் மேல சந்தேகம் வராது, திருப்பியும் சத்யா மேலதான் சந்தேகம் வரும், நான் மாட்ட மாட்டேன், எப்படியும் விஜயா ஆன்ட்டி திருப்பி சத்யாவை தான் சொல்ல போறாங்க, முத்து மீனாக்குள்ள திருப்பி பிரச்சனை வரப்போகுது, இதனால வீட்டை விட்டு வெளியில போறாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்றாங்க. ரோஹிணி இந்த பணத்தை எடுத்துட்டு மாட்ட போறாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.